Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்னும் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக நாளை கூட பைபிள் ஸ்டடி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். We greet you all in the name of our Father, Savior Jesus Christ, and welcome on behalf of New Covenant Ministries to the Bible study. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verses. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தியிலும் 4ஆம் அதிகாரம் 47வது வசனம். Today we are going to meditate on John chapter 4:47. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷர் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். When this man heard that Jesus had arrived in Galilee from Judea, he went to him and begged him to come and heal his son, who was close to death. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Thank you, Jesus. ஆண்டவர், இந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இதன் மூலமா தேவன் எங்களோடு கூட இடைப்பட வேண்டிய பேச வேண்டிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் செவிகள் திறந்தவைகளாகவும் எங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? ஆமென். சந்தோஷமா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதா நமக்கு பலன். Always we should be joyful in Christ. That is our strength. ஆமென். Amen. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய காரியங்கள், நம்ம கேள்விப்படுகிற செய்திகள்லாம் நமக்கு சோர்வை தருகிறதா இருக்கிறது. The worldly news which we hear, it gives us so sad. பட் கர்த்தருடைய வார்த்தையோ நமக்கு புது பலனை கொடுக்கிறது. But God's word gives us strength. ஏன்னா அவர் சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தருகிறார். Because it gives strength to the weary and increase the power of the weak. Amen. Amen. சோ இந்த நாள்ல நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம்னா 47வது வசனம். Today we are going to meditate on 47 verse. அது என்ன சொல்லிருக்குன்னா, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது. It is written like that man heard that Jesus came from Judea to Galilee. யார் இந்த மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who's that man is? 46வது வசனத்துல in 46 verse நம்ம வாசிக்கிறோம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். Once more he visited Cana in Galilee, where he had turned the water into wine. அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். And there was certain royal official whose son was laying sick at Capernaum. அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே செய்தார். We know that Jesus Christ did his first miracle in Cana. அங்க இருந்து எங்க போகிறார்? கப்பர்நகூம் என்ற இடத்துக்கு போகிறார். From Cana he is moving to Capernaum. கப்பர்நகூம் எருசலேமுக்கு போகிறார். From Capernaum to Jerusalem. எருசலேம் யூதேய நாட்டில் இருக்கிறது. Jerusalem is in Judea. இந்த யூதேய நாட்டிலிருந்து திரும்பி என்ன செய்றார்? கலிலேயாவுக்கு வருகிறார். From Judea again is returning to Galilee. அப்படி திரும்பி வருகிற பொழுது on the way to Galilee அவர் சமாரியா வழியாக வருகிறார். he is coming through Samaria. நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். This we saw the previous days. சமாரியா பெண்ணை தேவன் சந்தித்து அதன் மூலமாக அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் தேவன் சந்தித்தார். He met the Samaritan woman. Through that Samaritan woman whole village he met. இப்பொழுது அவர் மீண்டுமாய் என்ன செய்கிறார்? திரும்பி கலிலேயாவுக்கு வந்து விட்டார். Again he is now coming to Galilee. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கலிலேயா வந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது அவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாக்கின அதே கானா ஊருக்கு என்ன செய்கிறார்? திரும்பி வந்திருக்கிறார். Not only he is coming to Galilee, the same place where he changed the water into wine, that is Cana, he came there. ஆமென். Amen. இந்த கானா ஊருக்கு நியரஸ்ட் பிளேஸ், அதாவது கிட்டத்தட்ட 26.51 கிலோமீட்டர் இருக்கிற தூரத்துல கப்பர்நகூம் என்ற ஊர் இருக்கிறது. Now Capernaum is exactly 26.5 kilometer from Galilee. அந்த பட்டணத்துல in that city ஒரு ராஜ குடும்பத்துல பணியிட செய்கிற ஒரு உயர்ந்த அதிகாரியோட மகனுக்கு உடம்பு சரியில்லை. in that place royal official son was laying sick. சோ இயேசு கிறிஸ்து இப்போ கலிலேயாவுல கானா ஊருக்கு வந்துட்டாருங்கறத அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த மகனோட அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. Now that boy whose father he knows very well, now Jesus Christ came here. Amen. Amen. ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். அவர் என்ன செய்றாரு? கானா ஊர்ல இருந்து அப்படியே சுத்தி அடிச்சிட்டு இங்க போறாரு. கானா ஊரு, அப்புறம் கப்பர்நகூம், அப்புறம் எருசலேம், அப்புறம் என்ன செய்றாரு? சமாரியா, இப்படி எல்லா பக்கமும் என்ன செஞ்சாரு? ஆல்மோஸ்ட் ஊழியத்தை முடித்து திரும்பி கானா ஊருக்கு வந்துட்டார். Now look at our Father's love, Jesus Christ's love. He finished all the ministry in all the places, and again he is now in Cana city. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த நேரத்துல அந்த பையன் தன் சிறு பையன் மரண அவஸ்தையில, அதாவது சாகும் தருவாயில உள்ள ஒரு வியாதி படுக்கையில இருக்கிறான். Now at this time this boy is laying sick.
சொல்ல போனா சேம் லைக் இப்போ வந்து இப்ப நம்ம புரியுத மாதிரி சொல்லுறோம் கொரோனா வைரஸ்ல இருக்கணும் வச்சுக்கோங்களேன். Now, for your understanding, maybe like coronavirus. ஆமென். Amen. ஆனால் ஆண்டவருடைய அன்பு கரெக்டா அவர் வரும்போது என்ன செய்யுது, அவனுக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து அனுமதிக்கப்படுகிறது. Look at Father's love. When Jesus Christ coming there, at that time he was laying sick there. ஏன் அப்படின்னா Why? Because இயேசு கிறிஸ்து அப்ப அந்த டைம்ல வந்து எப்படி இருந்தார், மாம்சத்துல இருந்தார். Jesus Christ was in flesh during that time. மாம்சத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவால ஒரு நேரத்துல இங்க இருக்கிற பொழுது அதே நேரத்துல அங்க இருக்க முடியாது. So since he was in flesh, he cannot be in many places at a time. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து இப்போ மணி 10ன்னு வச்சுக்கலாம், 10 மணிக்கு இஸ்ரேலில் இருக்கிறாருன்னா அதே 10 மணிக்கு வந்து அவரால் வந்து இந்தியாவிலையோ அல்லது ஆப்பிரிக்காவிலையோ இருக்க முடியாது. For example, now the time is 10 o'clock. If he is in Israel, that means the same time 10 o'clock he cannot be in India or in any other country. ஆமென். Amen. ஸோ அவர் இருக்கிற நேரத்தில் இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவர் என்ன செய்ய வேண்டும், குணமாக்க வேண்டும். Now he is there at that time, these things are allowed. Why? Because the miracle has to be done. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இது வந்து அவர் இந்த பூமியில இருக்கிற பொழுது. This was when he was in the earth. பட் இப்பொழுது But nowadays இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறார். he is in spirit, Jesus Christ. அவர் நமக்குள்ள இருக்கிறார். He is within us, inside us. Amen. Amen. அவர் ஒரே நேரத்துல நம்ம எனக்குள்ள இருக்க முடியும், உங்களுக்குள்ள இருக்க முடியும். In the same time he can be inside me and inside you also. Amen. இந்த உலகமெங்கிலும் இருக்க முடியும். All through the world he can be. ஏனா தேவன் ஆவியா இருக்கிறார். Because he is in spirit. Amen. Hallelujah. 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 So நம்ம வந்து இந்த மனிதனை போல இயேசு வந்திருக்கிறார் அப்படி சொல்லி என்ன செய்ய வேண்டியதில்லை, அங்கேயே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. So for now we don't need to run here and there saying that Jesus Christ came. ஏனா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். Because Jesus Christ is in you and in me. Amen. Amen. அதுதான் தேவனுடைய அன்பா இருக்கிறது. That is Jesus love. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. இப்பொழுது அந்த மனிதன், அதாவது அந்த ஹையர் ஆபீஷியல், ராஜ குடும்பத்தில் உள்ள அந்த அபிஷியலுக்கு வந்து என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவனுக்கு பாதி உயிர் வந்தது போல ஒரு மகிழ்ச்சி. Now this man, royal official, he is really feeling very happy hearing the news that Jesus Christ is here. அது கேள்விப்பட்டவன் என்ன செய்றான், இயேசு கிறிஸ்துட்ட போகிறான். Listening that, immediately he is going to Jesus Christ. போய் என்ன சொல்றான்னா, after going and he is saying that தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். He is asking Jesus to come and heal his son who is in a dead situation. Amen. Amen. அவனுடைய பையன் வந்து ஒரு மரண தருவாயில, he is going to die, அந்த பொசிஷன்ல இருக்கிறான். மேபி கொரோனா வைரஸ் முத்தி போச்சு அந்த மாதிரி வைக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு ஜுரம், வேதத்தில் சொல்லப்படுறது ஜுரம் என்று சொல்லி காய்ச்சல் சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த காய்ச்சலாக இருந்துக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஃபீவர். So royal official son was laying sick. He was in a fever, was Amen. having fever. Amen. So ஆனால் வந்து அந்த மரணத்துக்குள்ள அந்த நோயில இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்ததை அறிந்து என்ன செய்யறான், இயேசு கிறிஸ்து ஓடி வருகிறான். He knows that his son is in a deadly situation, but still when he knows that Jesus Christ is here, he is running to Christ. ஏன் இயேசு கிறிஸ்து வரணும்? Why he need to go to Jesus Christ? Christ? அவன் வந்து வேலை செய்யற இடத்தை பார்த்தீங்கன்னா பெரிய உயர்ந்த இடம். Because he is working in a royal's place. அவனும் ஒரு உயர்ந்த அதிகாரியா இருக்கிறான். He is also royal official. சோ அப்படி இருக்கும்போது அவன் மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா வந்து அந்த ராஜ குடும்பத்துல பெரிய உதவி கிடைக்கும், பெரிய மருத்துவ வசதிகள் அவனுக்கு செய்து தரப்படும். Since he is a royal official, many helps can come for him. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துட்ட தான் வருகிறான். But still he is coming to Jesus Christ. இயேசு கிறிஸ்து கலிலேயால ரீச் ஆயிட்டார் தெரிஞ்ச உடனே என்ன செய்றான், அவர்கிட்ட வந்துட்டான். When he knows that Jesus Christ is in Galilee, he came running there. அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எங்க போய் அவர் எங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. Before that there is no chance for him to know where Jesus Christ is. இப்பொழுது அவன் தெரிந்து கொண்டான். But now he knows. இயேசு கிறிஸ்துட்ட ஓடி வருகிறான். He is running to ஏன்னா ஜீவனை ரட்சிக்கப்படும்படிக்கு. Yeah, to get saved. Amen. Amen. இன்னைக்கு நீங்களும் நானும் today you and I, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதனால we know Jesus Christ, நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. our life is saved. Amen. Amen. Hallelujah. 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 நாம இயேசு கிறிஸ்துவை நாம என்ன செய்யணும், அறிந்து கொண்டோம். ஏன் அப்படின்னா அவர் நம்மை தேடி வந்தார். We know Jesus Christ. How? Because he came knowing us. எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த கானா ஊர்ல வந்ததுனால இவன் என்ன செஞ்சான், இங்க வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அறிந்து கொண்டான். அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை தேடி நம்ம வாழ்க்கையில வந்ததுனால நாம் அறிந்து கொண்டோம். Just like how this man knows that Jesus Christ came to Cana, the same way Jesus Christ came knowing us. That is why our life is saved. Amen. Amen. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்ன செய்றான், இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்றான். Now he is going to Jesus Christ and saying all the things. Amen. Amen. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய செய்கைகளை
கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி சொல்கிறது. Now what Proverbs 16:3 says is, commit to the Lord whatever you do and your plans will succeed. ஆமென். Amen. நம்முடைய செய்கைகள், அதாவது உன்னுடைய செய்கைகள், நம்முடைய காரியங்கள் என்ன செய்யணுமா, கர்த்தரிடத்தில் வந்து என்ன செய்யணுமா, ஒப்புவிக்கணுமா. All our work, what we need to do, we should commit to the Lord. அப்பொழுது நம்முடைய யோசனைகள் என்ன செய்யும், உறுதிப்படும். Then our plans will be succeed. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்து நமக்கு இருக்கிற டென்ஷன்னால அல்லது நம்மளே வந்து டென்ஷனை வருவித்துக் கொள்வதனால என்ன செய்யறோம், அநேக நேரத்துல வந்து என்ன செய்வோம், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறோம். Many times because of tension and frustration we don't know what to do. ஆமென். Amen. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. But God is saying very clearly, commit all your plans to me. Yeah, whatever you have planned or whatever you have to do, so all things should be submitted, should be surrendered to our God Jesus Christ. Amen. 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 Hallelujah. Hallelujah. So நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், நாம அதை என்ன செய்யணும், ஒப்புவிக்கிற பொழுது அந்த காரியங்கள் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்து ஸ்டடி பண்றாரு, ஸ்டேபிள் பண்றாரு. So we should commit all our work to God. That time God is making our plans succeed. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் பரிகாரி, நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். God is saying, I am your savior. Amen. I am your redeemer. Amen. Yes. Hallelujah. Amen. Hallelujah. நான் தான் உனக்கு பரிகாரம். I am your redeemer. Amen. Amen. அதாவது நம்ம ஊரெல்லாம் பார்ப்போம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு அதாவது என்ன காம்பன்சேஷன் சொல்லிட்டு நம்ம கேட்டு போட்டுனா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, ஓகே இப்போ வந்து இது எப்படி ரிடீம் பண்றது, இது என்ன வந்து காம்பன்சேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்போம். If any worldly sin we do, we will ask for the penalty, what we need to do, like that. Amen. Amen. So ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அதுக்கு காம்பன்சேஷன், நீ என்ன தப்பு பண்ணி அது காம்பன்சேஷன் நான் தான். So God is saying, I am the penalty for your sin. Amen. Amen. Hallelujah. Hallelujah. முதலாவது வந்து we should know about our problems, then only we will get the right solution. Amen. 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 Hallelujah. Hallelujah. அதாவது முதல்ல நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம அறிந்து கொண்டாதான் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன தீர்வுங்கிறத அறிய முடியும். என்ன தீர்வுங்கிறத அறிஞ்சாதான் இந்த தீர்வு எங்க கிடைக்குங்கிறத அறிய முடியும். First we should know what is our problem, then only we can get the solution, and from where the solution we will get, that also we should know. எங்க கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சாதான் அங்க போய் நம்ம நிப்போம். We should know from where we will get the solution, then only we can go and stand there. Hallelujah. 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 இந்த மனிதன் அதை தெளிவாக அறிந்திருந்தான். This man knows that very clearly. ஏன்னா அவனுடைய மகன் அவனுக்கு ரொம்ப முக்கியம். Because his son is very important for him. சோ அந்த முக்கியமான காரியத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது எங்க போன நடக்குங்கிறத என்ன செஞ்சான், தெளிவா அறிந்திருந்தான். So this man knows very clearly where he need to go. ஒருவேளை அந்த மகன் வந்து இயேசு கிறிஸ்து கானாவூருக்கு வர்ற வரைக்கும் மேபி என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்ய முடியும் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பான், மேபி கவலைப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம், அல்லது வந்து நிறைய முயற்சிகள் செய்து பார்த்துருப்பான் கண்டிப்பா, இல்லையா? Since his son is not feeling well, the royal official he might have done so many things to heal his son. இன்னைக்கு நம்மளும் அப்படிதானே, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அல்லது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், அங்க ஓடுறோம், அதுக்கு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம், டென்ஷன் வந்து நமக்கு அதிகமாகிறது. Today nowadays we are also the same. If we want something else, any important situation, we run here and there. Before getting the solution, we are falling in trouble. இல்லையா? ஸோ வந்து அந்த ஆக்சுவலி வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கும், இருந்தாலும் நமக்கு வருகிற டென்ஷன், அது என்ன செய்யணும்னு தெரியவில்லையே அல்லது எப்படி பண்ணுவோம்னு சொல்லி தெரியவில்லைன்னு சொல்லி என்ன செய்யறோம், அநேக நேரத்தில் வந்து நம்ம வந்து தவிக்கிறோம், வந்து அநேக இடத்துல ஆலோசனை கிடைக்குமா அல்லது யார்கிட்ட உதவி கிடைக்குமான்னு சொல்லி கூட நம்ம வந்து புலம்புகிறதே பார்த்தது உண்டு. The solution will be right beside us, but still we don't know. Because of tension we run here and there, we get advice from so many people, all that stuffs we do. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்து மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, but what God Jesus is saying to us through these verses, அந்த மனிதன், அதாவது அந்த ராஜ குடும்பத்துல வேலை செய்யற மனிதன் தேவன் வந்துட்டாருங்கிற அந்த கரெக்டா அந்த பாயிண்ட் அடிச்சிட்டாப்ல நோட் பண்ணி புடிச்சிட்டாரு. The royal official very clearly he noted that point, that Jesus Christ came here. Amen. 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 Hallelujah. Hallelujah. சகையோடு என்ற ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து வந்து அவன் ஷார்ட்டா இருந்தாலும் பார்க்க முடியல, பட் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் போதுங்கிற அந்த டார்கெட்டை கரெக்டா வச்சிருந்தாலும் நினைச்சுனா எப்படியோ மரத்துல ஏறி என்ன பண்ணிட்டான், இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். We all know about Zacchaeus. He is very short person, but his target is to see Jesus Christ. So he climbed the tree and then he saw finally the Christ. Amen. Amen. ஆனா ஆக்சுவலி வந்து சகேயு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி போனான். ஆனா நடந்தது என்ன? Zacchaeus actually wanted to see Jesus Christ, but what happened?
இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார். Jesus saw him. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதே போலதான் இங்க இந்த மனிதன் இயேசு கிறிஸ்து கானா ஊருக்கு வந்துட்டாருங்கறத என்ன செய்ய, கானா ஊருக்கு வந்துட்டாரு அப்படிங்கறத என்ன பண்ணிட்டான் இவன் தெரிந்து கேள்விப்பட்டான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறப்பா அப்படிங்கறது கேள்விப்பட்ட பொழுது, So this man also, when he knows, when he listened that yes, Jesus Christ arrived Cana, ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கானா ஊருக்கு வந்ததே இந்த அற்புதங்களை செய்வதற்கு தான். but Jesus Christ came to this Cana again just to do this miracle. எத்தனை பேர் என்னோட கூட விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை சந்திப்பதற்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். Today those who are listening this word, God meets you all. மேபி உங்களுக்கு சில பிரச்சனைகள் இது முடிய போகிறது, இதோட முடிய போகுதுங்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம். Maybe some problem you might have think like this is going to finish now. ப்ராப்ளம் முடிய போறது இல்ல, அந்த ப்ராப்ளத்தினால அந்த காரியம் முடிய போறது மாதிரி கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். Not only the problem, because of problem that thing is also going to close, you might have think like that. ஆனா எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் தான் முடிய போகுது, ப்ராப்ளத்தினால நம்ம கதை முடிய போறது இல்லன்னு சொல்லி எத்தனை பேர் But how விசுவாசிக்கிறீங்க? many of you believe that only the problem is going to finish, not us? ஆமென். Amen. இந்த வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து எங்கேயோ அங்கே மரணம் இல்லை. Bible very clearly says where Jesus Christ is, there is no death. Amen. Amen. Hallelujah. Hallelujah. மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியமும் அங்க இருக்காது, ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றவர். Yeah, Jesus Christ win the death. Hallelujah. Hallelujah. So, இன்னைக்கு ராத்திரி இந்த வேளையில நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது tonight when you believe, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறார். God will do great things in your life. Amen. Amen. Hallelujah. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, Beloved children, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves you all. Amen. Amen. இந்த மனிதனுடைய மகனை குணமாக்குவதற்கு தான் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த கானா ஊருக்கு வந்து அந்த கப்பர்நகமுக்கு வந்தார். Jesus Christ just to heal the royal official's son, he went to Capernaum. Amen. Amen. நம்ம பின்னாடி பார்க்கிறோம், இதே அதிகாரத்துல 54வது வசனம் சொல்கிறது இது அவர் செய்த இரண்டாவது அற்புதம் என்று சொல்லி. Because in the same verse we can see this is the God's second miracle. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக The இருக்கிறார். same God today also is alive. அந்த ஆண்டவர் இன்று நம் ஜீவிக்கிறவராய் நம் மத்தியில் இருக்கிறார். He is in our midst till today. அன்னைக்கு எப்படி அந்த மனிதனை அந்த குடும்பத்தில் அந்த சிறு பையன் குணமாக இயேசு கிறிஸ்து தேடி போனாரோ, How Jesus Christ went searching for that boy, அதே போல same way இன்றைக்கு today உங்களுடைய பிரச்சனைகளையும் your problems, ஆண்டவர் மாற்றுவதற்கு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். yeah, he will change all your problems today. நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். You have to accept with faith. நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள். With belief you have to wait. கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை தர போகிறார். God will give big deliverance. சில காரியங்கள் உங்களை மிகவும் போட்டு அழுத்திக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். Some problem might have dumped you. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களை மேற்கொள்கிறதா இருக்கிறது. You feel like to come out from that problem but still you cannot. என் ஆண்டவர் சொல்லுகிறார், But God is saying, மகனே நீ பயப்படாதே, son, don't worry. மகளே நீ பயப்படாதே. My daughter, don't worry. இன்றைக்கு Today இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது the one who is listening the கர்த்தர் words, உனக்கு விடுதலை தருகிறார். God is giving the deliverance. கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார். God is giving the deliverance. விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லு. Say amen with faith. விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லு. Say amen with faith. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் ரீசன் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. God will not do anything without any எந்த ஒரு reason. காரியத்தையும் காரணம் இல்லாமல் அனுமதிக்கிறவர் அல்ல. Yeah, he will not allow anything without any ஆண்டவர் reason. இன்று உன்னை தேடி வந்திருக்கிறார். God came searching you today. நீ நினைக்கலாம் நான் இருக்கிறது யாருக்கு தெரியும், ஒரு ஓரமான ஒரு மூலையில இருக்கிறேனே. You might have think like how nobody knows I am in a corner, nobody knows where I am. தேவனுடைய பார்வைக்கு ஒன்றுமே மறைவாய் இல்லை. But nothing can be hidden from God's sight. அவர் உன்னையும் அறிவார். He knows you very well. உன் ப்ராப்ளத்தையும் அறிவார். He knows your problem very well. சொல்யூஷனையும் அறிவார். He knows a solution அதனால் also. அதிலிருந்து கிடைக்கப்போற விடுதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Yeah, he knows a deliverance also. அதை நீ அறிகிற பொழுது When you know that, அதை விடுதலை பெற்றுக்கொண்டவனாய் yes, you will receive that. மகிழ்ச்சிக்குள்ள பிரவேசிக்கிறவனாய் இருக்கிறாய். You'll be rejoicing. Amen. Amen. விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி looking up God. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி. Thank you Daddy. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, Today Father, நீர் என்னோடு கூட you Father, இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus for talking with us. ஆமென் ஆண்டவரே. Amen. ஆண்டவரே, என்னுடைய ப்ராப்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. You know my problems of Father. கல்வாரி சிலுவையிலே In Calvary, நீங்க அன்றைக்கு முடித்த அந்த வெற்றியின் காரியங்களை you finished everything on that day, oh Father. இன்னைக்கு நான் அனுபவிக்கிறவனாக, Today I am living. இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டவனாக Today I am receiving it. இருக்கும்படிக்கு பெற்றுக்கொண்டவனாக இருக்கும்படிக்கு Today I have received it, கர்த்தர் Father. கிருபை செய்கிறீங்க. You have given me the கர்த்தர் grace. விடுதலை You தருகிறீங்கப்பா. have given me the deliverance, Father. மகனே, நீண்ட Son. நாட்கள்ல ஒரு விதமான பிடி உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. For long time something has caught you.
உனக்கு வந்து அதுல விடுதலை பெறணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. You want to deliver from that. ஆனால் அந்த பலவீனம் உன்னை நெருங்கும் பொழுது But that weakness is not நீ leaving you. மிகவும் பலவீனம் அடைந்தவனாய் You are very much அதிலிருந்து strength. விடுதலை பெற முடியாமல் இருக்கிறாய். You cannot be delivered from கர்த்தர் that. இந்த நாளிலே கூட உனக்கு விடுதலை தருகிறார். God is delivering you today. கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு விடுதலை God is தருகிறார். delivering you today. கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு விடுதலை God தருகிறார். is delivering you today. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. When you call upon God, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. call upon Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying ஐசாயா 40:29 in Isaiah 40:29, இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus is saying, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் yeah, the weary, He gives strength to the weary and சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தேவன் தருகிறவரா இருக்கிறார். and give power to the weak. Amen. 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 பெற்றுக்கொள். Receive பெற்றுக்கொள். it. Receive பெற்றுக்கொள். it. In the name of Jesus. Receive it. பெற்றுக்கொள். Receive பெற்றுக்கொள். it. ரிகாபதுல Receive it. ஷக்கரல கபரபா. Receive it. நன்றி ஆண்டவரே. Thank you, நன்றி Jesus. ஆண்டவரே. Thank you, Jesus. தேவன் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி Thank you ஆண்டவரே. for the words கர்த்தர் of கொடுத்த Father. விடுதலைக்காய் நன்றி Thank you செலுத்துகிறோம் for the ஆண்டவரே. deliverance of கர்த்தர் Father. ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை வைத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே கர்த்தா பிள்ளைகளை சேர்த்துக் கொள்கிறீங்க ஆண்டவரே. Thank you, உமக்கு நன்றி Jesus. செலுத்துகிறோம். Thank you, Father. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Thank you, Jesus. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Thank you, Jesus. ரிபாதுல ஷக்கரல Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Thank you, Jesus. Father. Thank you. நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். Thank தாழ்த்தி you, ஒப்பு கொடுக்கிறோம். Jesus. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. Amen. 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 Praise the Lord. God bless you.